ஹலோ யூடியூப் ஃபேமிலி, வெல்கம் டு சுகன்ஸ் ஹோம். இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி தாங்க. அதுவும் இல்லாமல் இது 100% ஹெல்த்தியான ரெசிபி. எவ்வளோ சாப்பிட்டாலும் பத்தாதுங்க. டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். என்ன தான் நம்ம செஞ்சாலும் கொஞ்சம் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்தோன்னா நமக்கும் ஒரு மனசு திருப்தி இருக்கும்ல. இந்த ரெசிபியை செஞ்சு கொடுத்து பாருங்கள், உங்களுக்கு அவ்வளோ திருப்தியாக இருக்குங்க. நம்ம பண்ண போகிறது ராகி அடை தான். சும்மா ராகி அடை செஞ்சு கொடுத்தா யார் சாப்பிடுவா? இப்படி செஞ்சு கொடுத்து பாருங்களேன், செம்ம சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு கப் ராகி மாவு எடுத்துக்கோங்க. நல்ல ஜல்லிச்ச ராகி மாவை சேர்த்திக்கோங்க. கல் மண்ணெல்லாம் இல்லாமல் சுத்தமாக அரைச்சி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா கடையில் கிடைக்கிற மாவை ஒரு கப் எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயத்தை நல்ல நீல வாக்கில் வெட்டி சேர்த்திருக்கேன். ஒரு முழு வெங்காயத்தை சேர்த்திருக்கேங்க. அப்போ தான் சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் காரத்துக்காக கொடமிளகா எடுத்திருக்கேன். கொடமிளகா குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்தும் போது அதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த கொடமிளகாலேயே காரம் இருக்கும். தேவைப்பட்டுச்சுன்னா ஒரே ஒரு மிளகா மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் வெள்ளை எள்ளு, ஒரு ஸ்பூன் சீரகம், தேவைக்கேற்ப உப்பு சேர்த்திக்கோங்க. கொத்தமல்லியை நல்லா பொடுசாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்திக்கோங்க. ராகியோட ஃப்ளேவரே தெரியாதுங்க, அவ்வளோ சூப்பரான ரெசிபி. நான் கொஞ்சோண்டு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துறேன். சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்தும் போது கொஞ்சம் மிதமான காரமாகவும் இருக்கும், சாப்பிடவும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். முதல்ல வர மாவை நல்லா பெரட்டிக்கணும், ஏன்னா வெங்காயத்துலேயே நல்லா தண்ணி விடும். உப்பும் வெங்காயமும் நம்ம சேர்த்தும் போது அதிக நேரம் ஊரெல்லாம் விடக்கூடாது. நம்ம இன்ஸ்டண்ட்டாக பிணைஞ்சு அப்படியே சுட்டுலாங்க. இப்போ மாவு பாருங்கள், இந்த பதத்துக்கு வர்ற வரைக்கும் நல்லா பிணைஞ்சிக்கணும். தண்ணி அதிகமாக ஊற்றிடாதீங்க. வெறும் ஒரே டம்ளர்லேயே மாவை ஈஸியாக பிணைஞ்சிடலாம். நம்ம இந்த பக்கம் வர வரைக்கும் பிணைஞ்சிட்டு வெறும் 5 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சுட்டுலாங்க. ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்தில் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு இந்த அடை செஞ்சிடலாம். இந்த அடை செய்யறதுக்கு நம்ம வாழை இலையும் யூஸ் பண்ணலாம், இல்லைனா இந்த மாதிரி பட்டர் ஷீட்டும் எடுத்துக்கோங்க. பட்டர் ஷீட்டோ வாழை இலையோ கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண ராகி மாவை வச்சு அழுத்தும் போது மாவு ஒட்டாமல் அப்படியே அதுலேருந்து பிரிஞ்சு வரும். அதுக்காக தான் நான் இதை யூஸ் பண்ணுறேன். தண்ணி அதிகமாக தொடாமல் லைட்டாக சும்மா ஒத்துனாப்பில் மட்டும் வச்சு எடுத்து நல்லா அந்த ரவுண்ட் ஷேப்பை மட்டும் கொண்டு வந்தீங்கன்னா போதும். அந்த வெங்காயம் நல்லா முழுசாக சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த கொத்தமல்லியும் வெள்ளை எள்ளு ஜீரணத்துக்காக ஜீரகமும் சேர்த்திருக்கோம். குழந்தைங்கள்லாம் நம்பி சாப்பிடலாங்க. எந்த விதமான வயிற்று பிரச்சனையும் வராது. நம்ம எலும்புகளுக்கெல்லாம் ராகி ரொம்பவே சூப்பராக சப்போர்ட் பண்ணுங்க. அதுவும் இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு ராகியெல்லாம் செஞ்சு கொடுத்து பாருங்க. வெயிட் லாஸ்க்கெல்லாம் இது நல்லாவே சப்போர்ட் பண்ணும். இது நல்லா வேக வைக்கணும். பச்சையாக இருந்தால் வயிறு வலி வந்துடும். நல்லா 2 சைட்லேயும் திருப்பி போட்டு அந்த ராகி அடையை சுட்டிங்கன்னா வாசனை சும்மா கம்மன்னு வருங்க. அதுவும் அந்த கொத்தமல்லி ஃப்ளேவரோட சேர்த்து நம்ம ரொட்டி சுடும்போது சூப்பராக இருக்குங்க. என்னடா இவ்வளோ பில்டப்பாகவே சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. சுடும்போதே அதோட வாசனை சும்மா கம்மன்னு வரும். இன்ஸ்டண்ட்டாக செய்கிறோமேன்னு நினைக்காதீங்க. டேஸ்ட்டு சும்மா சூப்பராக இருக்கும். நமக்கும் வேலை ரொம்ப சுலபமாக முடிஞ்சிடும். ஃப்ளேமை மட்டும் அடிக்கடி கம்மி ஜாஸ்தி பண்ணி எல்லா சைட்லேயும் வேகிற மாதிரி எடுத்து சுட கொடுத்து பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இது லஞ்சுக்கு கூட நீங்கள் டிஃபனில் வச்சு கொடுத்தாலும் அது மாய்ஸ்சராக இருக்கும். இதுக்கு ஒரு இன்ஸ்டன்ட் சட்னி பண்ணுறதுக்கு வெறும் 1/2 கப் நடக்கடலை மட்டும் எடுத்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா சேர்த்திக்கோங்க. நான் ஒரே ஒரு வரமிளகா சேர்த்திருக்கேன். கொஞ்சமாக உப்பு, ஒரு சின்ன சைஸ் புளிங்க, அவ்வளோதான். இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. பூண்டு விருப்பம் இருந்தால் சேர்த்திக்கோங்க, ஏன்னா ஒரு சிலருக்கு பச்சை பூண்டோட வாசனை பிடிக்காது. ஆனால் இதில் நீங்கள் சேர்த்துனீங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு பல்ஸ் மோட்டில் சுற்றி அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிக்கோங்க. அவ்வளோதாங்க. இன்ஸ்டண்ட்டாக ராகி அடைக்கு ஏற்ற சைடு சூப்பராக ரெடி பண்ணிடலாம். வீட்டிலே இன்ஸ்டண்ட்டாக, அதுவும் 10 நிமிஷத்தில் ஒரு அடையும் ஒரு சட்னியும் இன்ஸ்டண்ட்டாக பண்ண முடியும்னா இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. அவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த சட்னி நைஸாக அரைச்சா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இதுக்கு கடைசியாக ஒரு குட்டி தாளிப்பு மட்டும் கொடுத்தாலே போதும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தாளிப்பு சேர்த்தும் போது இந்த சட்னிக்கும் ராகி அடைக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இன்ஸ்டண்ட்டாக வீட்டிலே ஈஸியாக தூக்கலாக ஒரு ரெசிபி பண்ணிடலாம். வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த ஈஸி ரெசிபி, இன்ஸ்டன்ட் ரெசிபி, அதுவும் ஹெல்த்தி ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுத்து அசத்திடுங்க. இந்த ராகி அடை தோசைக்கு நம்ம தேங்காய் சட்னியும் வச்சுக்கலாம், வேறு எந்த சட்னி வேணாலும் வச்சுக்கலாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் வெங்காயத்தோட ஃப்ளேவர் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரெசிபி எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி குக்கிங்.